சனி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள். ஆனாலும் அந்த குருவினுடைய பார்வை படுறதுனால நீங்க இந்த காலகட்டம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கறதுனால இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்களை முழுவதுமாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரம். 5ஆம் இடத்திற்கு அந்த செவ்வாய் பகவான் வந்துட்டாரு அப்படின்னால, அதே மாதிரி அந்த சனியினுடைய பார்வையும் படுறதுனால அப்போ வேலை பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி. செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியில இருக்கிறார். 8ஆம் தேதி 12வது மாதம் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். இந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு, அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த தனுர் ராசியிலேயே இருக்கிறார். இந்த செவ்வாய் பயிற்சியாக கூடிய காலகட்டத்துல இந்த செவ்வாயின் பார்வையில் 2 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த பார்வை என்னென்னலாம் பாத்தீங்கன்னா, 4ஆம் பார்வையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்க்கிறார். இந்த குரு பகவானின் பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையில இருக்கிறதுனால சமசப்தம ஸ்தானத்துல, அதாவது குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயம் இந்த சனியினுடைய பார்வையும் 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாய் மீது படுறதுனால இந்த காலகட்டம் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது பலமாக இருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான கோச்சார நிலவரப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். சிம்ம ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த செவ்வாய் பகவான் வர்றாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் பலம் வாய்ந்த கிரகம் இந்த இடத்துல வர்றதுனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து இவர்களுக்கு நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே பாத்தீங்கன்னா, 3 ஆண்டுகளாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியாத ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அதற்காக இவர்கள் நிறைய முயற்சிகளை செய்திருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, சொத்துக்களை விற்றாவது அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்ற சில முயற்சிகளையும் செய்திருப்பாங்க. அதற்குண்டான சில நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு சாதகமாக இருக்காது. அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நேரத்துல இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத அந்த ஒரு பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா விலை கம்மியான ஒரு இடத்துல இவங்களுக்கு அந்த சொத்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சின்ன மன நெருடலாக இருந்திருக்கும். இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்களை முழுவதுமாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரம். அந்த கடனிலிருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இது நல்லதை தான் உங்களுக்கு பண்ண போகுது. ஒண்ணு, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக தீர்வதற்குண்டான ஒரு நேரம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விற்க முடியாத சொத்துக்களும் இந்த இடத்துல விற்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அதனால இந்த காலகட்டம் சொத்துக்களை நம்ம கைவிட்டு போகுதே அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்களை நீங்க நினைக்க வேண்டாம். நினைச்சீங்க அப்படின்னா அதனால மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாகவே அதிகப்படியான ஒரு தொந்தரவுகளை தான் கொடுத்துட்டு இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி எனக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை மேடம், நாங்க பாட்டுக்கு எங்களுக்கு வேலை, எங்களுடைய தொழில் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது, ஆனாலும் எனக்கு சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியாக இருக்கும். ஏதாவது ஒரு ரீதியான சில பிரச்சனைகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். அதனால கொஞ்சம் ஒரு 1.5 வருடங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆசைப்படாமல், இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் என்னன்னா,
எந்த ஒரு இடத்துலயும் மிகப்பெரிய அளவுக்கு ஆசை இருக்காது. ஆனால் தனக்கு வந்த வேலைகளை விடாமல் முயற்சி செய்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான். அதனால உங்களுக்கு உண்டான அந்த முயற்சிகள் நல்ல ஒரு மாற்றத்தை திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால நீங்க பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். அந்த கவலைப்பட்டீங்க அப்படின்னா உடல் தொந்தரவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த சனியினுடைய பார்வையும் 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கறதுனால இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட 4ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். அதனால உடல் பலவீனங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த சனி பகவான் இந்த செவ்வாய் பயிற்சியில ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். குருவினுடைய பார்வை, அதாவது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கறதுனால எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்புக்காக ஆண்மை குறைவு அந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய அணுக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா கர்ப்பப்பை, அடுத்து கருமுட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் இதிலிருந்தெல்லாம் நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் தானாக உருவாகுவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதனால அந்த மாதிரியான அந்த சில பிரச்சனைகள் இருந்து, வியாதி தொந்தரவுகள் இருந்தும் முழுமையாக நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு தருணத்தை தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அடைய போறாங்க. 5ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான். அப்போ வேலை பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் இடத்திற்கு அந்த செவ்வாய் பகவான் வந்துட்டாரு அப்படின்னால, அதே மாதிரி அந்த சனியினுடைய பார்வையும் படுறதுனால வேலை பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணம். நீங்க இதுவரைக்கும் பார்த்த வேலையிலிருந்து நீங்க வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஒரு 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு 7 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரே இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து நீங்க மூவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. இதனால பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய அந்த அதிகாரத்தனம், அதாவது அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பெரிய அதிகாரமிக்க பதவியில இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த பொறுப்புகள் இருந்து உங்களை அப்படியே வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த பொறுப்புகள் இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த விதமான சில மன சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்துட்டு திடீர்னு நீங்க இதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு உண்டான அந்த ஈகோ ப்ராப்ளம் இப்ப வெளியில வந்து அந்த வேலையை விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால அதுல இருந்து வெளியில வந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு உயர் பதவியை அடைவதற்கு உண்டான ஒரு மாற்று பதவி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால உடனே உங்களுக்கு ஒரு மாற்று பதவி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க வேலையை விடுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இன்னொரு வேலை வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தாமதிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். அந்த பிரிவுகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் சம்மதத்தை முழுமையாக பெறணும் அப்படின்ற மாதிரியாக சில ஒரு விதமான ஒரு கண்டிஷன்ஸோடு நீங்க அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணங்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் இல்லை. கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். அஷ்டம சனியில போய் யாராவது தொழில் தொடங்குவாங்களா மேடம் அப்படின்னா வெளிநாட்டுல தாராளமாக தொழில் தொடங்கலாம். ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி தான், அவர் 5ஆம்
இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்ப நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு. ஏன்னா சனி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள். ஆனாலும் அந்த குருவினுடைய பார்வை படுறதுனால நீங்க இந்த காலகட்டம் சரபேஸ்வரர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கிட்டே வாங்க. சரபேஸ்வரர் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிவனுடைய அம்சம். இந்த சிவனுடைய அம்சமான இந்த சரபேஸ்வரரை நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக கடன் தொந்தரவுகள், வியாதி தொந்தரவுகள், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.